சுவாதி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ராம்குமாருடைய கிராமத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து நேற்றைய தினம் வந்து நான் ராம்குமாரை போய் அவருடைய புழல் சிறையிலிருந்து சென்று சந்தித்தேன். புழல் சிறையில் சென்று சந்திக்கும் போது ராம்குமார் கடுமையான மன அழுத்தத்திலும் ஏதோ தவறு நடந்திருப்பது போல் ராம்குமார் உண்மைக்கு முரணாக கைது செய்யப்பட்டிருப்பது போல் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் நேரில் அந்த கிராமத்தில் சென்று விசாரித்து விடலாம் என்பதற்காகத்தான் இன்று நானும் எங்கள் வழக்கறிஞர் குழுவைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரும் இங்கே வந்தோம். அதன் அடிப்படையில் இந்த சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் வந்து ரகசியமாகவும் ராம்குமாருடைய தந்தை, ராம்குமாருடைய சகோதரி, ராம்குமாருடைய தாய் அவர்களை விசாரித்து தெரிந்து கொண்டேன். ராம்குமாரை கைது செய்து கழுத்தை அறுத்து வைத்து கொண்டுதான் ராம்குமாருடைய பெற்றோரையே எழுப்பி பார்த்திருக்கிறார்கள் என்றபோது பெருத்த சந்தேகம் எழுகிறது. ஏன் அதுவும் முத்துக்குமார் என்றுதான் அழைத்திருக்கிறார்கள், ராம்குமார் என்று அழைக்கவே இல்லை. அதன் பின்னர் தான் ஏமா இது வந்து ராம்குமார் இல்லை, இது ராம்குமாரில் நீங்கள் முத்துக்குமார்னு சொல்லி ஏன் கழுத்தறுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்ட பிறகு தான் அவங்க ராம்குமார்ங்கிற பேரே மாற்றிருக்காங்க. ரெண்டாவது வந்து ராம்குமாரை கைது செய்து இங்கிருந்து கொண்டு போன உடனே ராம்குமாருடைய பெற்றோர், அவருடைய தாய், அவருடைய சகோதரியும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்தில் 2 நாட்களாக கஸ்டடியில் வைத்திருந்திருக்காங்க, சட்டவிரோதமான காவல் அடைப்பில் வைத்திருந்திருக்காங்க. இதன் காரணமாகத்தான் ராம்குமார் பேச இயலாத நிலையில் அவருடைய வாக்குமூலம் பெற்றதாக சொல்லப்பட்ட போதிலும் ராம்குமார் அந்த வாக்குமூலத்தில் கையெழுத்திட்டிருப்பாரோ என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுகிறது. ஏனென்றால் ராம்குமாருடைய சகோதரி ஒரு கல்யாணமாகாத ஒரு பொண்ணை, படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணை 2 நாள் காவல் நிலையத்தில் வச்சிருக்குது, இழிவுபடுத்தி பேசுவது, இதெல்லாம் வந்து அவங்களால தாங்கிக்கொள்ளக்கூடிய இயலாத நிலையில் தான் ராம்குமார் வந்து அவர் கொடுத்த வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லக்கூடிய, அவர் வாக்குமூலம் நிச்சயமாக கொடுத்துருக்க இயலாது. ஏன்னா அந்த அளவுக்கு காயம். வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியதில் வந்து அவர் கையொப்பமிட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து ராம்குமார் கடுமையான மன அழுத்தத்திலையும் நோயாளியாக இன்றைக்கி மருத்துவமனையில் அந்த காவல் சிறைச்சாலையில் இருந்துட்டு வர்றாரு. அதனால் முதல்ல உயர்நீதிமன்றத்தில் அவர் மனநோயாளியாக இருப்பது, மனநல மருத்துவரிடம் தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம். ஏனால் ராம்குமார் பரம ஏழையாக இருக்கிறார். அவரை பாதுகாப்பதற்கு அவருடைய பெற்றோர்களே ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவரை வந்து நாங்கள் இந்த வழக்கறிஞர் சங்கம் தான் அவருக்கு வந்து சட்ட உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவர் மனநோயாளியா, அவர் வாக்குமூலம் கொடுக்க தகுதியான நபராக இருந்தாரா, அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் எப்படி ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு மருத்துவ குழு வச்சு விசாரணை செய்யணும், உளவியல் மருத்துவர் வச்சு விசாரணை செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். ராம்குமார்ட்ட நான் என்ற ஒரு சொன்ன இது வந்து எனக்கு இன்னும் மனசில் நிற்கிறேன். அவள் சொன்னதுனால தான் நான் வந்து மெட்ராஸுக்கே வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்பா இந்த மாதிரி மெட்ராஸில் உனக்கு என்ன வேலை இருக்குது, ஊரில் இல்லாத வேலையா, நீ தான் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டேன் நான். அப்போ அவருக்கு சொன்ன வார்த்தை, அவள் வர சொல்லித்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாலே இப்போ அதுக்கு இனிமேல் நாங்கள் விசாரிச்சா தான் தெரியும். இதுக்கு முன்னாலே ஃபேஸ்புக்கில் அந்த தொடர்பு இருந்து 1 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடர்பு இருந்து அதற்கு பின்ன வந்து ராம்குமார் வந்து அவருடைய அழைப்பின் பேரில் தான் இங்கே வந்திருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. அதாவது நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு சமூக காரணமாக பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் வந்து ஒரு தவறான கலாச்சாரத்தை முன்னெடுத்து போகிறாங்க அப்படிங்கிற அந்த வேதனையோடு தான் நாங்கள் இதில் காவல்துறை நினைக்கிற மாதிரியோ, இன்றைக்கு இருக்க நீதிமன்றங்கள் நினைக்கிற மாதிரியோ, அதாவது வழக்குகளை முடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்காங்க. வழக்குகளை எப்படி முடிக்கணும், நீதிமன்றமாக இருந்தால் நீதி வழங்கணும், காவல்துறையாக இருந்தால் முழுமையான விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை நீதிமன்றம் நிறுத்தி தண்டனை வாங்கணும்னு நினைக்கணும். ஆனால் காவல்துறை நினைக்கி இவரை வந்து குற்றவாளியாக்கி இவரை வந்து என்கவுண்டர் பண்ணியாச்சுன்னா இந்த குற்றத்தை தூக்கி போட்டு இந்த குற்றத்தை இதோடு முடிச்சிடலாம்னு நினைக்காங்க. அப்படித்தான் இந்த குற்றத்தில் வந்து ஒருவேளை ராம்குமாரை கொலை செய்து கூட காவல்துறையின் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுகிறது எங்களுக்கு. அன்னைக்கு வந்து ராம்குமாருக்கு இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து கேட்டு இந்த ராம்குமாரை எங்களுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் செங்கோட்டை ஸ்டேஷனில் இருந்துட்டு அனுப்பிவிடுங்கன்னா கூட இந்த கிராமத்து மக்களே ராம்குமாரை கூட்டிக் கொண்டு செங்கோட்டை ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான். எதுக்கும் வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போன ஒரு கிராமம். ஆனால் இந்த கிராமத்தில் வந்து அவங்க முழுமையாக மின்சார தடையை ஏற்படுத்தி வைத்து கொண்டு அவர்களை ராம்குமாரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற சந்தேகமும் எங்களுக்கு
வலுக்கிறது. இதெல்லாம் வந்து அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாரா இல்லை இப்போ காவல்துறையினர் தான் அதை அங்கேருந்து கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் டிஃபென்ஸு லாயரு, அதனால் இது இப்போ வந்து நாங்கள் இந்த கேள்விகள்லாம் வச்சோம்னா எங்களுக்கு வழக்குக்கு விசாரணைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். முதல் நாள் ராம்குமார் சுவாதியை ஒரு பையன் கன்னத்தில் அடிக்கான், அதை பார்த்து சாட்சி இருக்குது, அது ராம்குமார் இல்லை. இன்னொரு பையன் பைக்கில் அவளை விரட்டுறான், அது ராம்குமார் இல்லை. இன்னொரு பையன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உண்மையில் மறைக்கிறதுக்கு கூட அவன் கூட அந்த பேட்டியை கொடுத்துட்டு இருக்கலாம் எனக்கு அவன் சுவாதியை பற்றிய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அவனை கூட இன்ட்ராக்ட் பண்ணி விசாரித்தா தெரியும். அவன் ஒரு வசதியான பையனாக இருக்கிறதுனால, அவன் ஒரு ரொம்ப வசதியான ஒரு முஸ்லீம் பையன், அவன் ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால ஒருவேளை, ஏன்னா முதல் பேரே வந்து இந்த முஸ்லீம்கள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிற இந்த முஸ்லீம் பையனுக்கு இதில் வந்து முழுமையான பங்கு இருக்கும். அவன் இன்ட்ராக்ட் பண்ணி விசாரித்தா கூட வாய்ப்பு இருக்கும். அவனுடைய வசதியை காவல்துறையினர் ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இந்த ராம்குமாரை, அப்பாவி ராம்குமாரை ஏதாவது பலியாடாக்கிறதுக்கு முயற்சி நடக்குமோ என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்குது. அதாவது இருக்க சட்டம் போதும், சட்டப்படியான முறையான காவல்துறை விசாரணை, முறையான நீதிமன்ற விசாரணை, இது மட்டும் நடந்தால் போதும் எங்களுக்கு. உங்களுக்கு ஊடகக்காரங்கள் நீங்கள் எத்தனையோ இதை பார்த்துருப்பீங்க. ஒரு பன்னியை கூட நீங்கள் 4 பன்னியை ஒன்றா போட்டு அடித்து கொள்ள முடியாது, ஒரு மிருகத்தை கூட செய்ய முடியாது. ஆனால் 4 பேரை ஒரே வீட்டுக்குள்ளோட்டு அடிச்சுக்கொண்டு அதில் வந்து அதில் ஒன்று என்ஜினியரிங் மாணவி தான். அப்போ இந்த கொலை வழக்கில் அதுவும் என்ஜினியரிங் மாணவி, அவள் வந்து வேறு மாதிரியான கொஞ்சம் நல்ல அழகான பெண்களாக இருக்காங்க. பெண்களாக இருக்கிறதால வேறு ஏதோ இதில் ஒரு முக்கியமான ஆட்கள் தலையிட்டு அதில் அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவர்களோ இல்லை அல்லது அவர்களை மறைப்பதற்கோ இப்படி ஒரு போக்கஸை ஏற்படுத்தி விட்டு திசை போட்டதுக்கான வாய்ப்போடு இருக்கலாம். ஏன்னா அந்த கொலையையும் ஒரு சிபிஐயோ மற்றபடி ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி ஒரு மெடிக்கல் டீமை போட்டு அதையும் சேர்த்து விசாரித்தா தான் இந்த சென்னை நகரங்களில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு தீர்வு காண முடியும். என்கிட்ட பேசுனது ஒரே வார்த்தை, எனக்கு அவர் பேசுனது வந்து அவர் சொல்லித்தான் நான் வந்தேன். ரெண்டாவது, அவர் பேசும் மனநிலையில் இல்லை. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அவர் மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. அவருடைய தந்தை, சகோதரி, அவருடைய தாய் அவர்களை வைத்து மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மிரட்டல் நான் முதல்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் இவங்களை வந்து பார்க்கல. இப்போ போய் நான் நாளைக்கு பேசலைன்னா நான் பேசிடுவேன். ரெண்டாவது வந்து அவரோட அதிகாரிகளும் காவல்துறை அந்த சிறைத்துறை அதிகாரிகளும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு யாரும் போக மாட்டேங்காங்க, அதிகாரிகளும் மற்றும் காவலர்களும் நின்றுக்கிட்டு போக மாட்டேங்காங்க. அப்படிங்கிற வந்து அவர் என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்கினார். அவர் என்கிட்ட ஏதோ உண்மை சொல்ல வராரு, ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப தயங்கினார். இப்போ அவங்க குடும்பத்தோட நிலை என்ன? இன்றைக்கி அவங்களுடைய குடும்பத்தின் நிலை வீட்டுக்குள்ளே போக மாட்டாமல் காவல்துறை நெருக்கடி கொடுத்துட்ருக்கு. அதை நான் இன்றைக்கி வந்து நான் வந்து அதை வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே போக சொல்லிவிட்டு காவல்துறையை நெருக்கடி கொடுக்குங்கன்னு சொல்லி நான் வந்து இங்கே உள்ள ஆய்வாளரை சந்தித்து பேசிட்டோம். அல்லது நாளைக்கு வந்து நான் வந்து எஸ்பியோ இதை பார்த்துட்டு இவங்க வந்து சரியில்லை அப்படின்னா நான் டிஜிபியை பார்த்து பேசிட்டு முதலமைச்சருக்கும் மற்ற ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தலித் கமிஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஒரு திரளான ஒரு வழக்கறிஞர் குழு, எங்கள் சங்கம் வந்து ஒரு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கம், இதில் வந்து ஜாதிய சங்கம் கிடையாது, ப்ரோக்ரெசிவான இந்த அமைப்பை சேர்ந்த இந்த வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து டிஜிபியை பார்த்து சந்திக்கிறது, ஏன் முதலமைச்சருக்கு மனு கொடுத்து இந்த மாதிரியான தலித் வன்கொடுமைகள் வந்து இங்கே வந்து அதிகமாக நடந்திருக்கு. காவல்துறை வந்து ஒரு தலித் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுட்டாலே அவர்களை வந்து மனிதர்களாகவே பார்க்குறதில்ல, அதை விசாரணை செய்து கூட இது பண்ணணும் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த சென்னை நெல்லை மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கால் ஒடிக்கப்படுவதும் கை ஒடிக்கப்படுவதும் காவல்துறையின் அத்துமீறல் வந்து தலித்துகளுக்கு எதிராக நிறையா இருந்துகிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாங்கள் வந்து பார்க்கோம். வீடை பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் நான் வந்து இப்போ 3:30 உங்கள் கூட தான் நானும் வரேன். அதனால் இனிமேல் தான் நான் வந்து இந்த விஷயத்தை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொதிப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் பேட்டி கொடுத்துட்டேன். இந்த வீடு பூட்டி வச்சிருக்கிறது மற்றும் காவல்துறையின் அட்ராசிட்டிஸ் இன்னும் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் வந்து அனுப்பி வைக்க போகிறோம். அது உயர்நீதிமன்றத்தில் அதை வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அந்த வழக்கறிஞர் இன்னொரு வழக்கறிஞர் வந்து ஆஜராயிருக்காரு, கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் அந்த கிருஷ்ணமூர்த்தி நாள் வந்து ராஜாவோட உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கான போட்டோவெல்லாம் இருக்குது, தகவலாம் இருக்குது. எச் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வழக்கில் வந்து அவர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குற்றவாளியை தண்டிப்பதற்கான ஏற்பாடு பண்ணணும். இவரும் சுயம் சேவக சங்கத்தை சேர்ந்தவர். இவர் ஏன் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சார், இந்த வழக்கில் இந்த பெயில் மனு தாக்கல் செஞ்சார் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு நாங்கள் விசாரித்ததில்ல. இவர் பெயில் மனு தாக்கல் செஞ்சால் பெயில் மனு உடனே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணதை உடனே ஹைகோர்ட்டுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே இருக்க வழக்கறிஞர்கள், அங்கே ஒரு பிராமின் லாபி தான், அங்கே இருக்க வழக்கறிஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா 2 மாதத்தில் வழக்க முடி அப்படின்னு சொல்லி இவருக்கு யாரும் உதவிக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டாரு. அதனால் வந்து அப்படி முடித்து இவரை வந்து நிரந்தரமாக ஜெயிலில் வச்சு இந்த வழக்கம் முடிச்சிடலாம்னு நினச்சாங்க. அந்த சுவாதியுடைய பெற்றோருடைய தலையீடு இந்த வழக்கில் இருக்குது. அதாவது உண்மை குற்றவாளி அவங்களுக்கு தெரியும், ஆனால் அப்பாவி ராம்குமாரை வந்து இதில் பலியாடாக்குறாங்க.